தாறுமாறு தலைவா, தாறுமாறு. படம்லாம் வந்து எப்படி போகுதுன்னா, இப்போ நீ போய் உட்கார்றாச்சியா, உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ஏஞ்சி வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படம் போகிறதே தெரில, சருன்னு போகுது, சூப்பராக போகுது. உனக்கு போர் அடிக்காது, அது எதுவுமே அடிக்காது, அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க படத்தை. அது எப்படி ஒரு லட்சம் மேனேஜ் பண்ணாத தெரில ப்ரோ. செம்மையாக ஆக்டிங்லேயும் வந்து பக்காவாக கொடுத்துக்கிறாரு, டைரக்ஷன்லையும் பக்காவாக கொடுத்துக்கிறாரு. என்ன சொல்கிறேன்னே தெரில ப்ரோ. கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராக எடுத்துன்னு போயிடுறாரு ப்ரோ. அதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. சீரியஸாக தனுஷ் கேட்ச் ஆஃப். அவர் நார்மல் கேரக்டர் தான், நார்மல் கேரக்டர் தான். பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே பின்னுறாங்க. இது கொரடா, இது வந்து நல்லா இல்லை கிரிஞ்சி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பக்காவாக போயிடுது படம், சூப்பராக இருக்குது. அதுதான் ப்ரோ, அதுதான் கொஞ்சம் சஸ்பென்ஸான விஷயம். அது சொல்லக்கூடாது இல்லை, அது கொஞ்சம் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு மைனஸ் இல்லை. கதை நல்லா இருக்குது, அது கொஞ்சம் துரோகம் பண்ணுற விஷயம் வரும் படத்தில். அவங்க வந்து ஆக்சுவலாக தனுஷ்க்கு நெக்ஸ்ட்டு அவங்கள தான் நான் சொல்லுவேன். அவங்க கேரக்டர் தான் பயங்கரமாக இருக்குது. தனுஷ்க்கு நெக்ஸ்ட்டு அவங்க கேரக்டர் தான் சூப்பராக இருக்குது. அந்த லேடி கேரக்டர் தான், அவங்க தான் வந்து படத்தில் நல்ல பேர் வாங்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், யாரை கேட்டாலும் அவங்கள தான் சொல்லுவாங்க. அவர் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நல்லா பிளான் பண்ணுற நல்ல ஒரு வில்லனாக தான் காட்டியிருக்காங்க. அவருக்கு உண்டான மாதம் கொடுத்துருக்காங்க. தனுஷ் எந்த அளவுக்கு மாதம், அதே அளவுக்கு மாதம் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கிளைமேக்ஸில் மட்டும் தான் சாவர சீன் தான் அப்படி நெகட்டிவாக போகுமே தவிர, தனுஷ் சூர்யாவை மாஸ் பண்ணிக்கிறாங்க படத்தில். அந்த லைன் வரும்போது அழுதுறேன் ப்ரோ, உசுரு. அந்த லைன்லாம் வரும்போது அழுதுறேன். அந்தளவுக்கு செம்மையாக எடுத்துக்கிறாங்க. சீன் பை சீனு மியூசிக் சூப்பராகுது, பிஜிஎம் பக்கவாகுது. ரஹ்மான் இந்த லெஜண்ட் செம்மையாக எடுத்துக்கிட்டு போட்டுக்கிறாரு மியூசிக். செம்ம வருது ப்ரோ. சீரியஸாக ப்ரோ, நான் இந்த அளவுக்கு இருக்கோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பராக இருக்குது படம். பண்ணிட்டாருண்ணா. ஒரு வடச்சனை படம் பார்த்துருப்பீங்க, வெற்றிமாறன் படம், அந்த மாதிரி சாயலில் தான் இருக்குது. ஒரு நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் வடச்சனை அன்பை பார்த்துருப்பீங்க, வடச்சனை ராயன் தான் இனிமேட்டு. அந்த அவர் வந்து ஒரு தனுஷை இன்ட்ரோ பண்ணுற ஒரு கேரக்டராக வந்து அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரியில் இருக்கார் படத்தில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக இருந்துச்சு. அவர் வர சீன் ஒவ்வொன்றும், அவர் பேசுகிற டைலாக்லேருந்து எல்லாமே தனுஷ் பக்காவாக பண்ணியிருக்காரு. இது ஒரு புதுசாக பண்ண மாதிரிலாம் இல்லை. தனுஷ் வந்து ஏதோ ஒரு 10 படம் ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. தனுஷுக்கு அடுத்து அவங்க தான் ஸ்க்ரீன் பர்சன் தான். இன்ட்ரோல் மேலே ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும், அதில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப மாசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. படத்தை பிஜிஎம் தான் மாசாக இருந்துச்சு படத்தில். அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு அடங்காசுர பிஜிஎம் வந்து அந்த உசிரை நீ அந்த சீன் வரும்போது அவ்வளோ தேட்ரு, அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு சில பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் தெரியும் சரியாக பண்ணும்போது தான். இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நீ ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருந்தது. தனுஷோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் சீன். இந்த படம் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அதாவது ஆனால் ஒரு தடவை தான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு காரணம் யாருன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள். தனுஷ், செல்வராகவன், எஸ்ஜே சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் இருந்தால் கூட ஏஆர் ரஹ்மானுக்காக தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். மனுஷன் பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும். எதனால் ஒரே காரணம்னா, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து கிரிஞ்சாக தெரியும். ஆனால் வந்து அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரையில் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். நிறைய கூஸ் பம்ப் மொமெண்ட் இருக்குது படத்தில். அதே மாதிரி தனுஷ் அவர்களோட 50வது படம்னும் போது அவர் வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நல்லா தெரியுது பயங்கரமாக எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனையும் ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து மெனக்கிட்டதும் தெரியுது. எப்படின்னா, ரேப்னு ஒரு சீன் இருக்கும், அது வந்து ஓரலாக தான் சொல்லுவாங்க, தவிர விஷுவலாக எந்த ஒரு இதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். தனுஷ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு டேரக்டராக சொல்லணும் அப்படின்னா தனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்துக்காம கூட நடிக்கிற எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஹீரோ அப்படின்னும் போது காமன் கம்போஸ்டாக பண்ணியிருக்காரு. சும்மா நம்ம தான் டேரக்டர், நம்ம நினச்சா என்ன பண்ணலான்ட்டு அந்த ஹீரோயிசம்லாம் காட்டாமல் என்ன பண்ணமோ பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இன்றைக்கி காலேஜ் எலெக்ஷன்லாம் ஆரம்பிக்குண்டா, இது கடைசியில் எங்கே போய் முடியுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜம்ப் தெரிஞ்சுது, நிறைய லேக் தெரிஞ்சுது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போயிருந்தால் மேபி மைனஸாக போயிருக்கும். பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக அந்த கதைக்குள்ளே போயிட்டு நம்மளை அப்படி கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சது நல்லா இருந்துச்சு. இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா, மேபி எனக்கு தெரியல அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அனிருத் போட கூட இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல. ஏஆர் ரஹ்மான் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். உண்மையிலேயே அதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து சும்மா 49 48வது படம்னா கூட யார் வேணா கொடுத்துருப்பாரு. இது 50ன்றதால நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் சொல்லுவேன். இந்த படம் இன்னைக்கு சூப்பரான படமாக வந்ததுக்கு ஒரே காரணம் உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அவர் இல்லைன்னா படம் இல்லை. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உசிரை நீதானேன்ற அந்த ஒரு லைன்லாம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் போர்ஷன் தான் வரும். நல்லா இருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ரத்தம் படம் ஃபுல்லாக ரத்தம் தான். நீங்கள் அதான் சொல்கிறேன், அசுரன் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் ஃபுல்லாக ரத்தம் தெரியும். அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ வயலன்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். புரியல, அப்படியெல்லாம் கிடையாதுண்ணே. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா,
என்னன்னா இவங்க வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபைட்டு ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு அதாவது இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் இருக்கும், பயங்கரமான ஒரு ஃபைட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஆனால் அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் மாதிரி தெரியும். வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஃபைட் வந்துடும். அந்த ஃபைட் ஏன் வந்துச்சு, என்ன அவங்களுக்குள்ள பேசினாங்க. அதே மாதிரி தனுஷ் 10 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்றதெல்லாம் தெரியாது. ஓகே, கொஞ்சம் அங்கங்கே நமக்கு தெரியும் லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்ட்டு. செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்ட மாதிரி இருக்கும். சம்மந்தப்பட்ட கதைன்றாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது வடச்சென்னையா, இது வந்து அசுரனா அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அங்கங்கே அசுரன் வாடை அடிக்கும். ஒரு சர்வைவல் தான். கூடா நட்புன்னுவாங்க இல்லையா, சேரக்கூட இடத்துல போய் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க வாசல் சரியில்லைன்னு அதை தான் கான்செப்டாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. 2 தம்பிகளை வச்சு சந்தீப் கிஷனாக இருக்கட்டும், ஜெயராம் காளி வெங்கடா இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப சூப்பராக அடிச்சிருக்காங்க. படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணா அவர்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆனது காரணம் அவங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் 2 சீன் தான் வருவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஐயோ மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக இல்லைனாலும் செகண்ட் ஹாஃபில் அவர் பண்ணக்கூடிய சீரியஸான விஷயம் நமக்கு காமெடியாக தெரிஞ்சது. அது ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் சொன்னல, டேரக்டர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்பராக இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காருன்றது நல்லா தெரிஞ்சுது. உண்மையிலேயே அவர் வந்து ஹீரோவாக சக்ஸஸ் ஆனார், டேரக்டராகவும் சக்ஸஸ் ஆகிட்டாரு. இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு டானா வராரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இதில் வந்து டான் அப்படின்றதுல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. எடுத்த உடனே ஒருத்தர் டானா எப்படி வந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். இவங்களே ஓரலாக சொல்லிக்கிறாங்க, இவன் டான் இவன் இதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது கொஞ்சம் இருந்துச்சு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு வந்து மறக்கடிச்சிருது. அந்த மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் வழக்கமாக தமிழ் சினிமாவில் போலீஸ் என்னவா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு சூப்பரான ஒரு வேலையை பண்ணுவாங்க. 2-3 சீன் தான் வரும். போலீஸ் கதாபாத்திரம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சூப்பராக பண்ணிட்டு போயிடுவார். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்றதுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து விளக்கம் சொல்லிடுவார். ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக அவர் பண்ணக்கூடிய ரிவெஞ்சாக சூப்பராக பண்ணியிருப்பார். தாராளமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்து, தாராளமாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கலாம். அப்புறம் என்ன படத்தை பார்ப்போம் நம்ம. இந்த எந்த படமும் நல்லா இல்லை, தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு கருத்து. செல்வராகவன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். படம் ஃபுல்லாக வந்து தனுஷ் காட் ஃபாதராக வரார். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். தேங்க்யூ. அவரை என்னாலே இது பண்ண முடியும், இதுக்கும் மேலே பண்ண முடியுன்றது தான் அவர் அதில் காமிச்சிருக்காரு. ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காரு. தனுஷை வந்துட்டு நார்மலாக அவர்கிட்ட யாருமே போக முடியாது. பட் இந்த படத்தில் இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சாங்குமே சரி எல்லாருமே ஆட வச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு மாதிரி நமக்கு அந்த வைப் வரா மாதிரி பண்ணியிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மியூசிக்கே வந்துட்டு அதுவும் தனுஷை ஒவ்வொரு சீன் காட்ட போகுது. அந்த ஃபைட் சீனுக்கு அதுக்கேற்ற பிஜிஎம் போட போகுதெல்லாம் செம்ம மாஸ்க் காமிச்சிருக்காங்க. ஐயோ வேறு லெவலுங்க. நம்ம பார்க்க போது ஏதோ ஒரு ஸ்டார்டிங் அந்த பிக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். பட் படத்தில் கரெக்டாக எல்லாருக்குமே செட் ஆகுது அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க சிஸ்டர் ரோல் தான் சொல்கிறேன், செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் தங்கச்சின்ற பாண்டிங் செம்மையாக இருந்துச்சு. போல்டாகவும் இருப்பாங்க அதில். ஸோ அவங்கள பார்க்க போது நல்லா இருந்தது. அவங்க இன்னமும் கூட நடிக்கலாம். டேரக்டராகவும் சக்ஸஸ் ஆகிட்டார், அவர் ஆக்டராகவும் சக்ஸஸ் ஆகிட்டார். சிங்கரு லிரிக் எல்லாமே. தனுஷை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவர் எப்படியாவது நான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு யாரை வேணாலும் வச்சு படம் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் தனுஷ் ஆக்டிங் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. தனுஷ் தான். ஓகே, வடச்சென்னை 2 விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வடச்சென்னை தெரியல, பட் அதை விடவே இது மாஸ்க் காமிச்சிட்டார். அவரே கூட டைரக்ஷன் பண்ணலாம் வடச்சென்னைக்கு. அந்த அளவுக்கு டயன் 2 வரணும் எதிர்பார்க்குறோம். இல்லை அந்த மாதிரி எதுவும் இதில் கொடுக்கல, பட் கொடுத்தா நல்லாயிருக்கும். புதுப்பேட்டையை தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது மட்டும் எப்போ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ், நல்லா வச்சு செஞ்சுருக்காரு. சூப்பராக இருக்குது. அண்ணன் தம்பிங்க அவங்க 2 பேருமே அந்த ஒரு மரியாதையும் அதில் தெரியுது அவங்க ஆக்டிங்லேயே. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு.